இரவு பொழுது கவிவரிகளோடு உறவாடிக் கொண்டிருக்கையில் அடுத்து அபிஜது உடுப்பு குளத்திலிருந்து இப்படி ஒரு மடலை எங்களுக்கு பகிர்ந்திருக்கிறார். உனக்காக ஓர் மடல் என் கைப்பட நான் எழுதி இன்முக புன்னகையில் அனுப்பி வைத்த போது. உனக்காக ஓர் மடல் என் கைப்பட நான் எழுதி இன்முக புன்னகையில் அனுப்பி வைத்த போது. மடல் விரித்து படித்திருந்தாலும் பதிலுரைக்க மறுத்தாய், காரணம் இன்னும் நான் அறியவில்லை. மடல் விரித்து படித்திருந்தாலும் பதிலுரைக்க மறுத்தாய், காரணம் இன்னும் நான் அறியவில்லை. பதிலின்றி இருந்த நான் உன் வருகையினையே எதிர்பார்த்தேன். உன் வருகையும் இங்கு இல்லை, அனுப்பிய மடலின் பதிலும் இல்லை. பதிலின்றி இருந்த நான் உன் வருகையையே எதிர்பார்த்தேன். உன் வருகையும் இங்கு இல்லை, அனுப்பிய மடலின் பதிலும் இல்லை. மீண்டும் ஒரு மடலை உன்னிடம் அனுப்பி வைத்தேன். என் மடலுக்கு மீண்டுமாவது பதிலுறப்பாய் என்று. மீண்டும் ஒரு மடலை உன்னிடம் அனுப்பி வைத்தேன். என் மடலுக்கு மீண்டுமாவது பதிலுரைப்பாய் என்று. அபிஜது உடுப்பு குளத்திலிருந்து.